ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ போடுறேன். அதுவும் லாங் வீடியோ. எப்படி இருக்கீங்க எல்லோரும்? முதல்ல நான் வந்து கோயில் கூட நிறைய பிஸியான சர்க்கிள்லாம் வந்துருச்சு. அதனால் லாங் வீடியோ போடவே இல்லை. இப்போவும் போடுறேன். ஏன்னா எங்கள் ஊர் கோயில் கூட அவ்வளோ சிறப்பாக நடந்தது. முந்தின நாள் வந்து கும்பாபிஷேகம் காலையில் நடந்துச்சு. அதுக்காக எல்லோரும் மேலே ஏறிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய அந்த கொட்டு சத்தம் எல்லாத்துக்கும் அவ்வளோ இதாக இன்ட்ரெஸ்ட்டாக எல்லோரும் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. செண்டை மேளம் மாதிரி வச்சு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, அந்த ஆட்டத்தை பார்க்கும்போது நம்மளுக்கும் ஆடணும் போல் தோணுது. சரி, மேக்கப்லாம் பண்ணியிருக்கோமே, அதனால் ஆட முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்துருந்தோம். நிறைய குரூப்பாக ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே அன்னதானம் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி அபிஷேகம் நடந்துச்சு. அபிஷேகத்துக்கு 108 இந்த சொம்பு தீர்த்தமும் அதுக்கப்புறம் கலச தீர்த்தமும் எடுத்து சாமிக்கு வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அலங்காரம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பூஜை நடந்தது. பூஜை நடந்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் அன்னதானத்தில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம் நாங்கள். நல்ல வேளையாக எங்களுக்கு வந்து முன்னாடி உட்காந்து சாமியை பார்க்குற ஒரு தரிசனம் வந்து இந்த வருஷம் எனக்கு நல்லபடியாக கிடச்சிது. அதை நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். முத்துமலை அம்மா வந்து என்னையை வந்து முன்னாடி உட்காந்து நீ பாருமா அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி நிறைய வேண்டுதல் வேறு வச்சுருந்தேன். அதனால் வேண்டுதலுக்கு முளைப்பாரி நாங்கள் எடுத்தோம். முளைப்பாரிக்கு வந்து ஒரு வாரம் விரதம் இருப்போம். அது எப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு நேரம் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் தலைக்கு தினமும் 2 நேரம் குளிச்சுட்டு மற்றபடி பால் பழம் எல்லாம் சாப்பிட்லாம். ஆனால் அந்தளவுக்கு நாங்கள் எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் சாமியை நினச்சி இருக்கும்போது வந்து அந்த விரதம் கூட எங்களுக்கு ரொம்ப சுகமாக தான் இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு போய் வீட்டில் ஒரு சின்ன சின்ன வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சாயங்காலம் ஒரு 6 மணி வாக்கில் நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பிள்ளைங்களை கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்புற ஆரம்பிக்கிறதுக்கே எங்களுக்கு 9 மணிக்கு மேலே. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கா சேரீ கட்டி விட்டுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 ஜீவனுக்கு நான் சேரீ கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சேரீ கட்டிட்டு அதுக்கப்புறம் முளை எடுக்கிறதுக்காக வந்தோம். இது என்ன ஒரு அதிசயம்னா, இந்த வருஷம்தான் நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்தோம். இல்லாட்டினா எப்போவுமே அந்த கரெக்டான நேரத்துக்கு வருவோம், இல்லாட்டினா கொஞ்சம் லேட்டாக வருவோம், அப்படி தான் வந்தது. இந்த வருஷம்தான் கொஞ்சம் சீக்கிரமாக நாங்கள் முளைப்பாரிக்கு வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப கொடையும் சிறப்பாக நடைபெற்றுது. அதில் வர இன்னொன்று என்னென்னா, எங்கள் சின்ன மாமனார் வீட்டில் வந்து அதர்வா, அதாவது என்னுடைய குழந்தை பையன் எனக்கு ஊசி நூலுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு நேர்த்திக்கடன். அந்த நேர்த்திக்கடன் பண்ணாங்களா, அதுக்கு அவன் பாவம் ரொம்ப பயந்து போய் கிடந்தான். ரொம்ப அழுதுகிட்டு இருந்தான். அவனை தேர்த்தி விட்டு அவனை கண்டிப்பாக ஒன்றும் இல்லைடா, அம்மா உன்னைய கண்டிப்பாக பாட்டில் வழியே இல்லாமல் கொண்டு போவான் அப்படின்னு கொண்டு போக வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவனை தேர்த்தி விட்டுக்கிட்டே இருந்தோம். பக்கத்தில் நாங்கள் ஃபோட்டோ எடுத்திருந்தோம்ல, அது அவன்தான். அவனும் விரதம் இருக்கணும். அவனை வந்து இங்கே வைக்க மாட்டாங்க, வீட்டிலலாம் வைக்க மாட்டாங்க. மண்டபத்தில் ஒரு தட்டி போட்டு அதுக்கு ஒரு குடிசை மாதிரி வச்சு அதில் தான் அவங்கள வந்து விரதத்துக்கு இருக்க வைப்பாங்க. அப்புறம் நாங்கள் அங்கே கும்மிலாம் அடித்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஐஸு, என் பையன் எனக்கு தெரியாமல் நிறைய ஐஸ் வாங்கி சாப்பிட்டான். எனக்கு ரொம்ப கோவமாக இருந்துச்சு. விரதம் இருக்கிற பையன் இவன் தான். அவனும் அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஒரு வழி கூட அவனுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு சொன்னப்போ எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி என் குழந்த ஒய்ஃபை அப்படி ஒரு அழுக, ஐயோ பிள்ளை எப்படி தாங்க போதோ வைக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருந்தா. அவளை தேர்த்தி விடுறதுக்கே நம்ம படாதபடப்பட்டோம். அதுக்கப்புறம் முளைப்பாரிலாம் அவ்வளோ அழகாக வளர்ந்து நின்றுச்சு. எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா எப்படி வளரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு வருஷம் மட்டும் எங்களுக்கு நல்லா வளரல. ஆனால் இந்த தடவை அம்மா எங்களை சந்தோஷப்படுத்திட்டா.